தக்காளி விலைலாம் ஏறி போச்சு, எங்க போய் முடி போகுதுன்னே தெரியல. என்னப்பா தக்காளி வாங்கி வரா? பார்த்தா எப்படி தெரியுது? தர்பூசணி போல தெரியுது. தக்காளி தான் வாங்கி போறேன். நல்லா இருக்குதா தக்காளியா? காமி பார்க்கலாம். ஒத்தையாக்குதா? எவ்வளவு கிலோ? கிலோ 70 ரூபாவாம். விலை வச்சு அப்படியே ஏறின்னு போகுது. அடா பாவி, சொத்த தக்காளி வாங்கி என்ன பண்ண போறது தெரியலையா? நேத்துக்கு இதெல்லாம் எத்தாய்ப்பா. இது மாதிரி ஓட்ட தக்காளி கோயம் செய்வா? நெசிக்கிட்டான், நாசமா போனுவேன். இவங்க முன்னால போய் வந்த பாரு. எப்பா 4 கிலோ தக்காளி தெரிச்சு. என்னப்பா தக்காளி வாங்கி வர? எவ்வளவு கிலோ? 70 ரூபாக்கா கிலோ. ரவ இருக்குது, அது 70 ரூபாய். காட்டு பாக்கலாம். என்னப்பா எல்லாம் ஓடி தக்காளி இருக்குது, நல்லா ஏமாத்திட்டு இருக்கிறாங்கப்பா. பாரு எத்த தக்காளி மொத்தம் சொத்தாக்குது. இப்ப நேரத்துக்கு தத்துங்குறா. நீ சொத்த தக்காளி என்ன பண்ண போற? நீ இதுலயே போடியா, நான் ஏதாவது பண்றேன். அட யாரா போட்டு போடா. நாசமா போந்து. இது ஒரு 1/4 கிலோ அழுகிச்சு. என்னப்பா தக்காளியா? ஆமா. ஏன் மூஞ்சி அப்படிக்குது? 2 திட்டு மூஞ்சிங்க. சொத்த தக்காளின்னு 1/2 கிலோ அழுகிச்சிங்கப்பா. அடா பாவி, தக்காளி விக்கிற விலைக்கு ஏன்னா நீ அதெல்லாம் குடுக்குற? சரி, உன் மூஞ்ச பார்த்தா ஒண்ணு கொக்காடுற மாதிரி இருக்குது. என்னன்னு குடுத்துட்டு போயிட்டு வரியா? அதெல்லாம் ஒண்ணு இல்லப்பா, நான் போயிடுவேன். அடா பாவி, அடிக்க வச்சுனா உனக்கு மஞ்சா காமல தலைமால ஏறி உட்காந்துக்கும். அதுக்கப்புறம் நீ வீடு ஹாஸ்பிட்டல் தான் தெரியணும். இவனு பயமுத்துறான். சரி தக்காளி வச்சுக்கிறேன், நான் போயிட்டு வரேன். மனசு இது கூட செய்ய மாட்டேனா? குடு. இப்படி போய் ரைட் ஆயிடு, அங்க ஒரு காமன் சேவ் இருக்கும், அங்க போய் விட்டு வா. இப்படி போயிட்டு ரைட்டா? தான் வந்துடுறேன். சரி பாரு, திட்ட மாட்டாங்களா? அட பாவி, நல்லமே பேசி தக்காளி தூக்கி போயிட்டானே. இப்ப வீட்டுல போய் கேட்டா என்ன சொல்றதுன்னு தெரியலையா? எங்க போனானே தெரியல. தக்காளி சொன்னா இன்னும் ஆளே காணோம். ஏமா ஏமா, தக்காளி எங்கடா? ஐயோ, இந்த பூதத்தை பார்த்தாலும் பயமா இருக்குது. என்ன சொல்றது? டேய் தக்காளி எங்க? தக்காளி வர வேலை தப்பிச்சு. நானும் தட்டி பார்த்தேன், பிடிக்க முடியலமா. தப்பிச்சு போயிடுச்சா? எந்த பக்கம் இருக்குதா? இந்த பக்கம் போயிடுச்சுமா. நான் இந்த பக்கம் போறேன், இந்த பக்கம் போ. அடங்கோயல, எனக்கு மேல அறவே கிடக்குது எங்க அம்மா. டேய் எங்கடா ஓடுற உங்க அம்மா? அம்மாக்கு ஒண்ணு பிடிக்கலையா, அதனால ஓடி போயிடுச்சு. எனக்கு இருந்து ஒரு பண்ணாடி அது ஓடிச்சா? துபாகூர் குடும்பத்துல பிறந்தா இப்படிதான் இருக்கணும் போலிக்குது. முளைய இல்லாத அப்ப 3 சுத்து பேத்து போயிடுது அம்மா.